மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயும் நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். என்னோட பேர் மோகன். நான் கும்பகோணத்துலேருந்து வரேன். இந்த 40 நாள் கிளாஸு இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்கள நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் பார்த்து நான் பிரமிப்பாகும். சரி, நம்மளாம் 40 நாள் போவோமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு 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 கேள்வி இருந்துச்சு. என்னோட குருவோட அருளாலும் இறைவனோட ஆசீர்வாதத்தாலும் இந்த 40 நாள் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த குருவுக்கும் இறைவனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா சொல்லுவாங்க, சாவு ஒரு அழகான வைபவம், அதை நீ அசிங்கப்படுத்தக்கூடாது, மலமூத்திரம் நீ செத்து போகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அது வராமல் சமாதி சாதிக்கணும். அப்படி அசிங்கமாக நம்ம மனிதன் அப்படி செத்து போகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன். என்னை ஆசீர்வதிச்ச என் குருவுக்கும் கடவுளுக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் மோகன். நான் கும்பகோணத்துலேருந்து வரேன். ஐயாட்ட 2020 கடைசி நவம்பரில் 3ஆம் தேதி நான் உபதேசம் வாங்கினேன். பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நிறையா கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. ஏன் மனிதன்னா யார், ஏன் அப்படி இருக்காங்க, உண்மையிலே நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சில கேள்விகள்லாம் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ தேடுறப்ப என்னோடய கேள்விகள்லாம் ஒன்று ஒன்றா ஐயா கிட்ட இருந்து அந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடச்சிச்சு. ஐயா ஒரு 3 விஷயத்த சொல்கிறாங்க. மனிதன் கொண்டாட்டம் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், இதுதான் மனிதனோட அடிப்படை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது கேட்குறதுக்கு என்னமோ சாதாரணமாக தெரியும். ஆனால் மனிதன் பார்த்தா இந்த அடிப்படை தேவையை நிறைவு செய்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஐயா ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார், வாழ்க்கைன்றது காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கீங்க, ரொம்ப அதை போட்டு கஷ்டப்படுத்தி வச்சுருக்கீங்க, வாழ்க்கை ரொம்ப ஈஸியானது, நீ ஒன்றும் பெருசாக அப்படியே அறிவை வச்சு அப்படியே கற்றுக்கிட்டு பெருசாலாம் இங்கே அப்படியே நம்ம ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. உனக்கு என்ன தோணுதோ, உன் இயல்பு என்னவோ அதுபடி நீ வாழ்ந்துரு. அது ஒரு 3 விஷயத்த சொல்லுவார். நல்லா வசதியாக வாழு, அதுக்கு அளவுகோல் வச்சுக்காத, நிறைய பணம் சம்பாரி, ஆசைப்படுறதெல்லாம் சாப்பிடு, நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோ, மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கோ, மகிழ்ச்சியாக இரு. இந்த 3 தான் அவங்க நடத்துகிற எல்லா கோர்ஸ்லேயும் வலியுறுத்துவாங்க. ஒரு 5 கோர்ஸு அவங்க நடத்துகிறாங்க. ஸோ இந்த 5 கோர்ஸோட அடிப்படை என்ன அப்படின்னா, மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா வீடு கட்டிக்கணும் அப்படின்றது தான். உனக்கு துன்பமே உனக்கு கிடையாது, நீ ஏன் துன்பத்தை தேடிக்கிற, துன்பத்து பக்கமே நீ போகக்கூடாது. இந்த பூமி தான் உனக்கு சொர்க்கமும் இதுதான், நரகமும் இதுதான், நீ எடுத்துக்கிறதுல தான் இருக்குது இது சொர்க்கமா நரகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அதனால் இந்த பூமியை, இந்த சொர்க்கத்தை, இந்த வாழ்க்கையை கொண்டாடு, மகிழ்ச்சியாக இரு அப்படிங்கிறத இந்த 40 நாள் ஒரு கடவுள் தெரிஞ்ச மனிதனோட அவரோட நேரடி பார்வையில் டெய்லியும் அந்த கண்கள் சூரிய தரிசனம் பார்த்து அந்த கண்கள் நாங்கள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நாங்கள் அவரை பார்க்குறோம். அதே சமயம் அந்த கண்கள் எங்களை பார்க்குறது ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை இந்த 40 நாள் வகுப்பில் எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கும் என் குருவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மோகன். நான் கும்பகோணத்துலேருந்து வரேன். நான் 2020 கடைசியில் உபதேசம் வாங்கினேன். உபதேசம் வாங்க வரப்போ நான் ஒரு
கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு மணலூர் அப்படின்ற ஒரு சின்ன ஊர் கிராமம். ஒரு படிப்பறிவு இல்லாத, நிறையா வந்து வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்தது தான் என்னோட ஊர். ஆனால் எனக்குள்ள வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய மாறுபட்ட முரண்பாடு எனக்கு வரும். சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு, ஜாதி, மதம், புரிஞ்சிக்கிறதுலலாம் நிறைய எனக்குள்ள கேள்விலாம் நிறையா வரும், அப்பப்போ வரும். ஆனால் எனக்கு தெரியாது, கேள்விக்கு விடை தெரியாது. ஆனால் சரி, யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு கோயிலுக்கு வா சாமி கும்பிடுன்னா கும்பிடுறது, அப்படிலாம் இருப்பேன். ஆனால் எனக்குள்ளே தெரியும். என்னோட பசங்க படிக்கிறப்போ ஒரு பிராமின் பையன்லாம் படித்தான். அவன் சொன்னான், பூஜை பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு வந்து கூட்டமாக இருக்குல்ல, ஒன் பாத்ரூம் வந்தால் எங்கடா போவீங்கன்னு கேட்டால், நம்ம அபிஷேகம் பண்ணி பால் வரும், அதில் வந்து நாங்கள் யூரின் விட்டுருவோம் அப்படி. நாங்களாம் அதை தொட்டு தலையில் தீர்த்தம்லாம் வச்சுட்டு போவோம் அப்படின்னு. அது உங்கள் பிரச்சனை, அப்புறம் நாங்கள் எங்கே போய் யூரின் போவோம் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சுது, அப்போ அங்கே உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் கடவுள் பயமும் இருக்குது, ஒரு பக்கம் வந்து சரி ஒருவேளை இப்படி செஞ்சோன்னா கடவுள் தண்டிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் மனசில் தோணும். அப்படியே இருக்கிறப்ப ஒரு என்னோட சக நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு வீடியோ அனுப்பி விடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா வந்து, இதுமாரி கறி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, நம்ம வந்து சைவமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம கடவுள் தெரியும்னு என்னையும் அந்தமாரி ஒரு ஒரு ஸ்பீச், ஒரு உரை ஒன்று நடக்குது, அங்கே அழைச்சிட்டு போகிறாரு. அதை நான் கேட்குறப்ப வந்து சும்மா செல்லை பார்த்துக்கிறப்ப ஐயா வீடியோ ஒன்று வருது. முதல் வீடியோ வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து, கடவுளுக்கும் சாப்பாடுக்கும் சம்மந்தம் இல்லை, துண்ணா செரிக்குதில்ல, அதான் உணவு அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று வந்து மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்னு ஒரு வீடியோ. அந்த வீடியோ பார்க்குறேன், புரியுது. திரும்ப இன்னொரு வீடியோ பார்த்தா குழப்புது, திரும்ப புரியுது, திரும்ப குழப்புது. சரி என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே, சரின்ட்டு எங்கே என்னன்னு தேடுறேன் நான். அப்போ என்னன்னா வந்து, இந்த மாதிரி வீரசிக்கம்பட்டியில் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு, அதில் அட்ரஸ்லாம் இருக்குது. ஃபோன் பண்ணி கேட்குறான். வர அந்த இடம் எனக்கு புதுசு. இவர் இந்த இடத்துக்கு நான் வர்றேன், ஆனால் வந்து என்னன்னா வந்து சரியான மனநிலையில் வரல. நம்ம ஏதோ ஒரு மாதிரி நெருடலான மனநிலையோடு அது உள்ளே வரோம். இவ்வளோ ஒரு இடத்துல வந்து பார்த்தா நம்மளை பொண்ணுக்கு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் ஒரு பயம் இருக்குது. நான் ஐயாட்ட வந்து இந்த மாதிரி உபதேசம் வாங்குறப்போ வந்து ஐயாட்ட நான் நிறையா முரண்படுறேன். ஆனால் எல்லாத்தையும் எனக்கு வந்து சாதாரணமாக சொல்லி தராங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, என் புத்திக்கு என்ன எட்டுது அப்படி தானே நான் யோசிப்பேன், அப்படிலாம் யோசிக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் ஐயா பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, ஆனால் எனக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம். நான் அந்தளவுக்கு முரண்பட்டேன். என் அளவுக்கு யாரும் ஐயாட்ட வந்து முரண்பட்டுருக்க முடியாது. அதெல்லாம் சொன்னால் அப்படி இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து வெளில போடான்னு கூட சொல்லியிருக்கலாம். நான் அப்படிலாம் சொல்லலை. எனக்கு உபதேசம் கொடுத்தாங்க, பயிற்சி பண்ணேன். எனக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே என்னை வாட்ச் பண்ணுற அளவுக்கு எனக்குள்ளே ஞானம் இருக்கான்னா அதுவும் கிடையாது. ஆனால் எனக்குள்ளே நிறையா அது பயிற்சி பண்ண எனக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த கேப்பில் ஒரு தடவை வர்றேன், இல்லை 40 நாள் அட்டன் பண்ணுறாங்க வந்து பார்க்குறேன். அவங்களாம் 40 நாள் நிறையா பணம் கொடுத்து அட்டன் பண்ணுறாங்கன்னு எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு. இவங்கெல்லாம் பணக்காரவங்க, நம்மளாம் 40 நாள்லாம் நினச்சே பார்க்க முடியாது. ஒரு பேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கப்போ நான் வந்து ஒதுங்கி ஓரமாக நின்னேன். இங்கே எல்லாம் ஐயோட உட்காந்து இப்போ நம்ம காலையிலே சூப் குடிக்கிறோமே அந்த மாதிரி குடிக்கிறாங்க. நான் வந்து தனியாக நின்று பார்த்தேன். அது சரி, இவங்கெல்லாம் ரொம்ப வசதியானவங்க, நம்மளாம் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சேன். ஐயாவோட கருணையாலையும் அருளாலையும் அந்த 40 நாள் வகுப்பு கிடச்சிச்சு. 40 நாள் வந்தோம். அந்த 40 நாள் வகுப்பு வந்து 40 நாளுமே ஐயாவோட உபதேசம். அதை வந்து வாழ்வியல் வகுப்பாக பிரித்து அந்த மாதிரி கற்றல், ஆனந்த வாழ்வு, பார்த்து பழகு, காலம் உன் கையில், ஊக்கமது கைவிடல், அடுத்தது வந்து காமம், பணம், இப்படி எல்லாத்தையும் பிரித்து தனித்தனி டைட்டில் நடத்துகிறாங்க. எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து காலையிலேயே வந்து இங்கே வந்து பயிற்சி பண்ணுவோம். ஐயாவுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணுவோம். டெய்லியும் பயிற்சி நடக்கும் 40 நாளும். அதேமாரி கிளாஸ் நடத்துவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொட்டீனாக நாங்கள் டே 1லேருந்து நாங்கள் 40 நாளும் இந்த பயிற்சியை பண்ணுறோம். இப்போ நான் வந்து இந்த 40 நாள் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன மாதிரியான அனுபவம் இருந்துச்சு, என்ன நடந்தது அப்படின்றதும் எனக்கு வந்து உள்ளபடி எனக்கு தெரியாது. இந்த 40 நாள் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறமும் எனக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள். ஆனால் ஐயா என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம நோட்லேயோ அதில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறதோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா, அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படியே மனசில் ஏற்றிப்போம். அவர் என்ன சொல்கிறாரோ, என்ன ஸ்டைலில் சொல்கிறாரோ, என்ன ஸ்லாங்கில் சொல்கிறாரோ அப்படியே அதை மனசில் ஏற்றிப்பேன்.
அதை வச்சுப்பேன். அந்த கேள்வி கேட்பேன். அதுக்கு பதில் அது ஐயா வந்து எப்போதுமே அந்த காலத்தோட ஒரு ஞானி அப்படின்னா சொல்லியிருக்காங்க, புதுமையோட நகர்ந்துக்கிட்டே இருப்பான். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும். அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுமை அந்த இதில் தான் வந்து இங்கே வந்து ஸ்லைடு இந்த கிளாஸ் ரூமை பார்த்தீங்கன்னா ஒரு 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 எம்பிபிஎஸ் படிக்கிற அட்மாஸ்பியர் அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. அதை விட அட்வான்ஸாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஏசி போட்டு ஸ்லைடு வச்சு எங்களுக்கு தனியாக சேர் போட்டு கரெக்டாக அந்த கிளாஸ் டைம்னா கிளாஸ் அப்படி வருவோம். ஸோ இப்படி தான் எங்கள் கிளாஸ் 40 நாள் போனது. ஐயாவோட பயிற்சி ஐயா கூட பயிற்சி பண்ணோம். எங்களுக்கு இந்த 40 நாளும் தங்குறதுக்கு இடம் கொடுத்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு இந்த 40 நாளுமே உபதேச பயிற்சி. அது உபதேசம் தான். அந்த 40 நாளுமே ஐயா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த உபதேசம் தான். இந்த கல்வி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்கள் மனசில் இருந்த அழுக்கெல்லாம் எடுத்து எங்களையும் இந்த பூமியில் ஒரு மனுஷனாக்கி வாழ்கிறதுக்கு தயார் பண்ணி எங்களை இந்த 40 நாள் முடிச்சு எங்களை அனுப்புகிறாங்க. நான் வந்து நல்லா வாழ்ந்து என் குரு கொடுத்த கல்விக்கு நான் வந்து நன்றியோட இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த அம்மாவுக்கும் முருகனுக்கும் செல்வராஜுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து இந்த 40 நாள் அட்டன் பண்ணுறதுக்கு என்னை 40 நாள் சேர்த்துக்கிட்டதுக்கு முதல்ல என் குருவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு காலம் இந்த 40 நாள் இங்கே இருந்து என்னை இந்த 40 நாளும் என்னால் ஐயா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த காலத்துக்கும் கடவுளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.